வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இன்னைக்கு 7th தமிழ் புக்கில் இயல் 3ல் கீரை பற்றியும் குதிரையும் இருத்தறி மொய்தல். இருத்தறி மொய்தல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பாடலில் இரண்டு பொருள்கள் தோன்றும்படி வருவதா இருத்தறி மொய்தல். இருத்தறி மொய்தலுக்கு வேறு பெயர் என்னன்னா ஸ்லைடை. இப்போ நுழைய முன் பார்ப்போம். தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரு பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவதுதான் இது இருத்தறி மொய்தல். இதனை ஸ்லைடை என்றும் கூறுவர். இருத்தறி மொழிக்கு வேறு பெயர் என்ன? ஸ்லைடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இப்ப பாடல் பார்க்கலாம். இது ஆசிரியர் காலமேக புலவர். கட்டி அடிக்கால் கால் மாறி பாக்கியால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்பியால் வன்கீரை பாட்டியும் ஏற்படுகுமே. இதன் ஆசிரியர் காரமேக புலவர். இப்ப சொல்லும் பொருளும் பார்ப்போம். வன்கீரைனா வளமான கீரை, முட்டை பையனா முயதாக சென்று, மறித்தல்னா தடுத்தல், தடுத்தல்னா மண் வெட்டி தடுத்து பாட்டி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல், பாரினா குதிரை, கால்னா வாய்க்கால், குதிரை கால். இப்ப இது ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இரண்டு பொருள், அதுதான் ஒரு பாடலுக்கு இரண்டு பொருள்கள் தோன்றும் பெறுவதுதான் இது இருத்தறி மொய்தல். இதுக்கு இந்த பாடலுக்கு இரண்டு பொருள்கள் உள்ளன. ஒன்னு கீரை பட்டியும் குதிரையும். சரி, பாடலின் பொருள் பார்ப்போம். மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். இப்ப கீரை விதைக்கணும்னா அந்த மண் கட்டிகளை என்ன பண்ணுவாங்க? தூளாக்குவாங்க. கீழே குதிரை, வண்டிகளை கட்டி அடித்து ஓட்டுவர். அந்த குதிரையை கட்டிட்டு அப்புறம் தான் அந்த அடித்து அதை ஓட்டுவர். மண்களை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைத்திருப்பார். அந்த கீரை பொறுத்து அந்த மண்களை வெட்டி ஒரு பாத்தி மாதிரி அமைப்பாங்க. கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் குதிரை, கால் மாற்றி மாற்றி வச்சு குதிரை செல்லும். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாசுவர். அந்த கீரை விதை போட்டதுக்கு அப்புறம் வாய்க்கால்ல நீர் என்ன பண்ணுவாங்க? பாசுவாங்க. போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். குதிரை எங்க போனோமோ அதை வரை போயிட்டு திரும்பி வரும். நீர் கடைமட்டில் இறுதி வரை சென்று மாற்றிவிடும் திரும்பும். அந்த நீரை பாசும்போது அது கடைசி வரையும் போயிட்டு அப்புறம் அந்த மடியை என்ன பண்ணுவாங்க? திருப்பி விடுவாங்க. தண்ணி பொறுத்து. இது காரணமாக கீரை பற்றியும் ஏற்பயணம் செய்யும் குதிரை ஒன்றாக கருதப்படுகின்றன. இது பாடல் ஒன்றுதான், ஆனா பொருள் இரண்டு இருக்கு. கீரை பற்றியும் குதிரையும் சொல்லிட்டு இரண்டு பொருள் இருக்கு. இப்ப காலமேக இயற்பெயர் என்னன்னா வருதல். மேகம் மழை பெய்வது போல கவிதைகள் விரைந்து பாடுவதால் இவருக்கு காலமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார். காலமேகன் இயற்பெயர் என்ன? வரதன். டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. காலமேக இயற்பெயர் என்னன்னா வரதன். இவர் காலமேகம் புலவர் என்று எப்படி பெயர் என்னன்னா, மேகம் மழை பொழிவது போல கவிதைகள் விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுறார். இவர் இயற்றிய நூல்கள் திருவனக்கல உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கு, சித்திர மடல். இவரின் தனிப்பாடல் திரட்டில் என்றுதான் ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தந்திருக்காங்க. இரு பொருள் தரும் சொற்கள் சிலவற்றை எழுதி அவற்றை இரு பொருள்களை எழுதுக. இப்போ மாலை அப்படின்னு இருக்கு, இது மலர் மாலைன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்தி பொழுதுன்னா ஈவினிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒண்ணுதான், மாலைன்றது ஒண்ணுதான், ஆனா அதுக்கு பொருள் இரண்டு. அதுதான் இருத்தறி மொழிகள். ஏற்பறிகுமே என்னும் சொல்லில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் டேஸ் திரும்புகிறார். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து இருப்பது வன்மை பிளஸ் கீரை. கட்டி பிளஸ் அடித்தல் என்று சேர்த்திருப்பது கட்டி அடித்தல். இப்போ இந்த பாடப்பகுதியில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இருத்தறி மொய்தல்னா ஒரு பாடல்ல இரண்டு பொருள்கள் தோன்றும்படி பாடப்படுறது இது இருத்தறி மொய்தல். இதுக்கு வேறு பெயர் என்ன? ஸ்லேடை. இதன் ஆசிரியர் காலமேக புலவர். இவருக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன? மேகம் மழை பெய்வது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவருக்கு காலமேக புலவர் என